வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது தீபிகா ஜோதி ஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய ஆதியும் அந்தமும் எல்லாம் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி வடிவலாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய அம்சத்தை நாம் எவ்வாறு வழிபாடு செய்வது, அதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. அதாவது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அதாவது இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக விளக்கு என்பது ஒளி. இந்த ஒளி என்பது இருளை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒளிதான், இந்த தீப ஒளிதான், இந்த தீபம்தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் பிற தீய எண்ணங்களையும் தீய குற்றங்களையும் இவைகளெல்லாம் விலக்கி நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் கொடுக்கக்கூடிய மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை நமக்கு அளிக்கிறது. ஆகவே இதற்கு ஞான சுரூபிணி, தீபிகா ஜோதி சுரூபிணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறைதான். இந்த தீப வழிபாட்டு முறையிலே தான் பல்வேறு மக்கள் தீப ஒளி அப்பியாசம் என்று சொல்லக்கூடிய திராடக பயிற்சி என்ற ஒரு பயிற்சியும் மேற்கொள்கிறோம். அந்த பயிற்சியினுடைய ஒரு வடிவம்தான் நாம் இப்பொழுது காணக்கூடியது. இந்த பயிற்சி தான் மூன்றாவது கண், ஞான கண், நல்லாடம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நமக்கு அறியக்கூடிய, முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. இந்த முறையை நாம் சரியாக செய்தோமானால் நிச்சயம் நமக்கு முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய உடலிலிருந்து உள்ளத்திலிருந்து அனைத்தும் நமக்கு நற்பயன்களை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. ஆகவே இந்த தீபத்தை வைத்துதான் பல்வேறு மக்களுக்கு தீபக்குறி என்று சொல்லக்கூடிய விளக்கு குறி என்று சொல்வார்கள். ஆகவே இந்த தீபத்தை வைத்து நாம் பல்வேறு விதங்களில் பல்வேறு இறைவனை வழிபாடு செய்ய முடியும். பொதுவாக எந்த வழிபாடாக இருந்தாலும் நம் முதலில் ஏற்றுவது தீபம். ஏனெனில் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக உலக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லக்கூடிய இந்த விளக்கு என்பது இருளை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஒளி நாம் ஏற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இருள் எவ்வாறு விலகுகிறதோ அவ்வாறு நம் வாழ்விலும் நம் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி நமக்கு அருளாகிய அந்த ஒளி பிறக்கிறது. இந்த ஒளி வடிவாகத்தான் இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று ஜோதி வடிவலாக நாம் இறைவனை வழிபாடு செய்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லா அந்த அருட்பெரு ஜோதியாக பராசக்தி விளங்குகிறாள். ஆகவே அவர்களுடைய மூல மந்திரத்தை எவ்வாறு நாம் வழிபாடு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நீங்கள் ஒரு அமாவாசை, பூரண அமாவாசை அன்று ஒரு விளக்கு, சுத்தமான விளக்கை எடுத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெய், பசு நெய் இரண்டையும் கலந்து தாமரை நூல் திரியை இட்டு கொள்ளுங்கள். தாமரை நூல் திரியை இட்டு திருவிளக்கில் போட்டு அந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடமானது, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது காற்றோட்டம் மிக்கதாகவும் அதே நேரத்தில் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். அந்த விளக்குக்கு எதிரில் ஒரு 3 அடி நாம் அமர்ந்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றிவிட்டு அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த சுடரை மட்டுமே நம்மளுடைய புருவ மத்தியில் நேராக தீபம் எரிவதை பார்க்க வேண்டும். இவ்வாறு இந்த தீபத்தை நீங்கள் உற்று நோக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம், மனதினாலும் நீங்கள் ஜபிக்கலாம். மந்திரமானது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி சுரூபணி ஆகர்ஷய ஆகர்ஷய வாவா ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு ஒரு நாளைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்வது சிறப்பு. அதே நேரத்தில் மாலையிலும் செய்யலாம் அல்லது இரவிலும் நீங்கள் செய்யலாம். ஆக ஒரு விளக்கை எடுத்து அந்த விளக்கில்
நல்லெண்ணெயும் பசுநெய்யும் கலந்து தாமரை நூல் திரியை கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு 3 அடி தள்ளி அமர்ந்து அந்த தீபத்தை நம்மளுடைய புருவமத்திற்கு நேராக மனதை வைத்து அந்த தீப ஒளியை மட்டும் நீங்கள் உற்று நோக்கி கொண்டே ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதி தீபிகா ஜோதி சொரூபிணி ஆக்கர்ஷய ஆக்கர்ஷய வாவா ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 108 முறை நீங்கள் உச்சாடனம் செய்து வர வேண்டும். வேறு எந்த விஷயங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்தை மட்டும் சுத்தமாக ஏதாவது வாசனை திரவியம் மல்லிகையோ சந்தனமோ கூடிய ஊதுபத்தி ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு அந்த நாம் இருக்கக்கூடிய அந்த அறையை மட்டும் சுத்தமாக வைத்துக்கொண்டு மனதை அடிமுடி நடுவாய் ஒரு இடத்தில் நிறுத்தி நிதானமாக அந்த தீபச் சுடரை பார்த்தவாறே இந்த மந்திரத்தை தொடர்ந்து 2 மண்டலம், அதாவது ஒரு மண்டலம் 48 தினங்கள், 2 மண்டலங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த தீபத்தை நோக்கி இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து வர ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியினுடைய அருள் நமக்கு கிடைக்கப்பெறும். இதனால் நமக்கு 3வது கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானக்கண் நமக்கு கிடைக்கும். இந்த ஞானத்தினால் பிறருடைய எண்ண அலைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நமக்கு அடுத்து நிகழக்கூடிய அந்த விஷயங்கள் கூட நம்மளுடைய மனதில் ஆழ்மனதில் தோன்றி நமக்கு அந்த பராசக்தி நமக்கு தெளிவுபடுத்துவாள். ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் மட்டுமே உங்களுக்கு இது பலனளிக்கும். ஆகவே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லி வாருங்கள். அவ்வாறு சொல்லி வந்தாலே உங்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள் உங்கள் மனதினில் புலப்படும். அதை வைத்து உங்களை நாடி யாராவது வந்தால் கூட அவர்களுடைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளையும் நம்முடைய மனக்கண்ணில் நமக்கு தெளிவாக தெரியும். அதை வைத்து அவர்களுக்கு நாம் விளக்கு குறி என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கின் மூலமாக நாம் அவர்களுக்கு அருள் கூற முடியும். ஆகவே இந்த தீப ஒளி அபியாசத்தை வைத்து தீபக்குறியும் சொல்ல முடியும். ஆகவே இதை நீங்கள் ஒரு 2 மண்டலம் சொல்லி சித்தி செய்த பிறகு இயல்பாகவே அந்த ஆற்றல் உங்களுக்குள் பிறக்கும். அதை வைத்து நீங்களும் மற்றவர்களும் நல்ல முறையில் அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண முடியும். வாழ்வில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆகவே உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அகன்றி உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும். தீபிகா ஜோதியினுடைய சுரூபினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் நீங்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.